بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد ராஜேந்திரன், அமைப்பாளர், திருக்குறள் அறிவிப்பேரவை, ராயனூர், தாந்தோணி நகராட்சி. முஸ்லிம்கள் ஓதுவது அதர்வண வேதம் என்றும் ஆரியர்கள் ஓதுவது யஜூர் வேதம் என்றும் ஒரு நண்பர் கூறினார். அது உண்மையா? இரண்டாவது, 786 பொருள் என்ன? அதாவது முஸ்லிம்கள் ஓதுவது அதர்வண வேதமா என்றும் பிராமணர்கள் ஓதுவது யஜூர் வேதம் என்றும் யாராவது சொல்லியிருக்கிறாங்க. அது தப்பு. இந்து மதத்தில் 4 வேதங்கள் இருக்கிறது. சாம வேதம், அதர்வண வேதம், யஜுர் வேதம், ரிக் வேதமா? ரிக் வேதம் என்று 4 வேதங்கள் இந்துக்களுக்கு இருக்கிறது. 4மே இந்து மதத்தினுடைய வேதங்கள் தானே தவிர அதர்வண வேதம் என்பதும் குரானுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. குரான் என்பதுதான் முஸ்லிம்களுடைய வேதம். இது அதர்வண வேதம் என்பது சமஸ்கிருதத்தில் உள்ளது, வடமொழியில் உள்ளது. குரான் என்பது அரபு மொழியில் உள்ளது. ரெண்டுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அடுத்து 786, அது ரிலேட்டிவான கேள்வியை வச்சுக்கிறோம். இந்த 786 முஸ்லீம்கள் போடுவாங்க, கல்யாண பத்திரிகையில் போடுவாங்க, போஸ்டரில் போடுவாங்க, நோட்டீஸில் போடுவாங்க, வீடுகளில் கூட அப்படி 786 நம்பரை எழுதி வச்சுக்கிடுவாங்க. இது என்ன, இது என்ன மந்திரம்ங்கிறது நிறைய சகோதரர்களுக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கிறது. இந்த 786 என்பதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஃபஸ்ட்டு விளங்கிக் கொள்ள வேண்டும். அரபு நாடுகளெல்லாம் இந்த 786 நீங்கள் பார்க்க முடியாது. உலகத்தில் பல நாடுகளில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்டெல்லாம் இது கிடையாதுங்க. இந்த 786 எப்படி வருதுன்னு கேட்டால், இப்போ நியூமராலஜின்னு ஒன்று ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் என்ன பண்ணுறான்னு கேட்டால், எழுத்துக்களுக்கு ஒரு எண்கள் மதிப்பு கொடுப்பான். ஏண்டா 1, பீண்டா 2, இப்படின்னு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பரை போட்டு அதை கூட்டி இந்த ஜாதகம்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எழுத்துக்களுக்கு ஒரு எழுத்துக்கு யூஸ் பண்ணணும், எண்ணுக்கு யூஸ் பண்ணணும். இவங்க எழுத்துக்கே என்ன கொடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அதன்படி பேரை எல்லாம் கூட்டி பார்ப்பாங்க. சரியா வராது. உன் பேருக்கு பின்னாடி இன்னொரு ஏயை சேர்த்துக்க, ஒரு ஏ போட்டா சரியா வராது. ராமசாமி RA MA போடாம REE போட நல்லா இருப்ப. இப்படி எல்லாம் சொல்வதற்கு நியூமராலஜிங்கிற பேர்ல ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கிறது. இதை பார்த்து காப்பி அடிச்சு நம்ம ஆளுக்கு என்ன பண்ணிவிட்டான், முஸ்லீம் ஆளுக்கு வந்து நம்மள அரபியில் இப்படி பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அரபியில் உள்ள எழுத்து இருக்குல்ல, அலிஃபு பேண்ட் எழுத்து இருக்கு. அலிஃப்னா ஏக்கு பதில் அலிஃபு, பிக்கு பதிலாக பேண்ட் சொல்லுவாங்க. இந்த அலிஃபு பேங்கிற அந்த எழுத்துக்களுக்கெல்லாம் 1 2 நம்பர் கொடுக்க ஆரம்பிச்சான். இப்படி நம்பரை கொடுத்துட்டு என்ன பண்றான்னு கேட்டா, முஸ்லிம்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதா இருந்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கணும். இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் அப்படின்னு அர்த்தம். சாப்பிட போறோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சாப்பிட்டா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, இதை சாப்பிடுவது அளவற்ற அருளாளனாக இருக்கிற நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிற அல்லாஹ்வுடைய பெயரால் சாப்பிடுகிறேன் அர்த்தம். குடிக்கும் போது இதை சொன்னா, அல்லாஹ்வுடைய பெயரால் குடிக்கணும், தண்ணி குடிக்கிற சொன்னேன், அல்லாஹ்வுடைய பெயரால் குடிக்க அருந்துகிறேன் அர்த்தம். அல்லாஹ்வுடைய பெயரால் தூங்குகிறேன் அர்த்தம். அல்லாஹ்வுடைய பெயரால் எந்திரிக்கிறேன். அப்படி எந்த இடத்துல யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் வந்துடும். இது சொல்லிட்டு நாங்க ஆரம்பிக்கணுங்க. இது என்ன பண்ணிட்டாங்க நம்ம எங்க ஆளுக்க, இந்த பிஸ்மில்லான்னு வருதுல, பிக்கு ஒரு நம்பரு, இஸ்னு அதுக்கு ஒரு நம்பரு, மீண்டு வருதுல அதுக்கு ஒரு நம்பரு, இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கு நம்பரை போட்டு கூட்டுனா 786 வரும். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு நம்பரை கொடுத்து, இந்த நம்பர் வந்து அல்லாஹ் கொடுத்தது இல்லை, நபிகள் நாயகம் கொடுத்தது இல்லை. இவனா இந்த நியூமராலஜி பத்தி காப்பி அடிச்சது. இஸ்லாத்துக்கு இது சம்பந்தம் கிடையாது. இவனா இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நம்பரை கொடுத்துட்டு இவனா கூட்டி பார்க்கறான், 786 வருது. இது ஷார்ட் ஹேண்ட் பிஸ்மில்லாவா இருக்கட்டும், பிஸ்மில்லாவை ஷார்ட் ஹேண்டா சொல்றது. அப்ப சுருக்க எழுத்து மாதிரி. அப்ப 786 போட்டா பிஸ்மில்லாவா ஆயிரும்ங்கிறான். இது சரியா வருமா? நம்ம சென்ஸ் அறிவு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, எழுத்துக்களை அதற்குரிய இடங்களில் பயன்படுத்த வேண்டும், எண்களை அதற்குரிய இடத்தில் பயன்படுத்த வேண்டும். நம்பரை பயன்படுத்தணும், நம்பர் பயன்படுத்தணும். 786 ரொட்டி இருந்துச்சுன்னா 786 ரொட்டின்னு சொல்லலாம், அது அங்க பயன்படுத்தணும். 786 தலை இருந்துச்சுன்னு சொன்னா 786 தலைன்னு சொல்லலாம். ஒரு சொல்லுக்கு போய் நம்ம நம்பரை கொடுத்து
அதை போய் கூட்டி பார்த்துக்கிட்டு இப்படி சொல்லுவது அறிவுக்கு முத பொருந்துமா? ஒரு ஆளுக்கு வந்து அப்துல் காதர்னு பேர் இருக்கும், அதுக்கு கூட அப்படி கூட்டியா ஒன்று இப்போ ஒன்று நம்பரை கூட்டி பார்த்தோம்னா அது ஒரு 500 வரும். இன்னும் 500 சோமா இருக்குல்ல ஒத்துக்குவார் அவரு. அப்துல் காதர் என்பவருக்கு இது மாதிரி நம்பர் கொடுத்தா ஒரு 500 வரும்னு வைங்க. 500 ஒத்துக்குவாரா? நான் ஜெயில் கைதியான்னு கேட்பாரு. என்ன கைதிக்கு மாதிரி நம்பர் கொடுக்குறேன்னு கேட்பாரா இல்லையா? அப்ப அப்துல் காதர் பேர் ராமசாமின்னு இருக்குது, அதுக்கு ஒரு நம்பரை போட்டுட்டு இன்னும் 324 ஒத்துக்குவார் அவரு. அப்ப நம்ம நம்பர் போடுற இடத்துல நம்பர் போட்டதான் ஒத்துக்கிறோமே தவிர வார்த்தையை சொல்ல வேண்டிய இடத்துல நம்பர் போட்டா யாருமே ஒத்துக்கிற மாட்டோம். இப்ப அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறோம், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். இது சொல்றதுக்கு பதிலா இதெல்லாம் கூட்டி பார்த்து 316 இருக்கிறேன், நீ ஒத்துக்குருவீங்களா? என்னடா 300 நல்லதானே இருந்து கேட்பீங்களா இல்லையா? அப்ப நம்பரை சொல்ற இடத்துல நம்பரை சொல்லுங்க, வார்த்தையை சொல்ற இடத்துல எத்தனை பேனா வச்சுக்கிறேன்னா 316 பேனா வச்சுக்கிறேன்னு சொல்லு, இது ஓகே. நம்பரை பத்தி கேள்வி வந்தா நம்பரை சொல்லு, வார்த்தையை பத்தி கேள்வி வந்தா வார்த்தையை சொல்லு. இந்த இடத்துல அதை பயன்படுத்துறது தப்பு, அந்த இடத்துல இதை பயன்படுத்துறது தப்பு. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்றதுக்கு பதிலா 786ங்கறாங்க. இது வந்து எந்த வகையிலும் பிஸ்மில்லாவா ஆகாது, இது எந்த வகையிலும் பிஸ்மில்லாவுடைய பவரை தராது. பிஸ்மில்லாங்கருடைய கருத்து இதுக்குள்ள இல்ல. 786னா 700 8 10 6 1 அதான் அதுல இருக்கே தவிர அதுக்கு மேல பிஸ்மி இல்ல, அல்லாஹ்வும் இல்ல, ரஹ்மானும் இல்ல, அதுக்குள்ள ரஹீம் இல்ல, அளவற்ற அருளாளன் அதுக்குள்ள இல்ல, நிகரற்ற அன்புடையவன்கிறது அதுக்குள்ள இல்ல, அல்லாஹ்ங்கிறது அதுக்குள்ள கிடையாது. இதெல்லாம் வந்து தப்பு, இது இஸ்லாத்துல இல்லாத ஒண்ணு. இதெல்லாம் முஸ்லிம்கள் தவிர்க்கணும். ஏதோ அந்த காலத்துல யாரோ சொல்லி வச்சது செய்யறாங்க. தமிழகத்திலையும் இந்தியாவிலேயும் உள்ள முஸ்லிம் தான் அப்படி செய்யறாங்களே தவிர உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் யாரும் இதை அக்செப்ட் பண்றது இல்லை. இது இங்க உள்ள எவனோ கொளுத்தி போட்டா அப்படி பரவி போச்சு, அதான் காரணம். அல்லாஹ்